உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீமதி ஸ்ரீமதின்னு நம்ம கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி வந்து ஸ்ரீமதி வந்து 2022 வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்கூலில் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலில் ஸ்ரீமதின்ற பாப்பா மாடியிலேருந்து குதிச்சு இறந்துட்டாங்க, இது தற்கொலை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் பேர் கூட சக்தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இத்தனைக்கும். அந்த ஸ்கூல் ஓனர் பேர் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதை பற்றி தான் பேச வந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஓனர் பேர் கூட ரவிக்குமார். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில். அதை பற்றி தான் பேச வந்தேன். ஏன்னா பார்த்தோம்னா அந்த விஷயங்கள் இப்போ மக்கள் மறந்துட்டாங்க. இன்னுமே ஆனால் ஸ்ரீமதி அம்மா சேனலில் போய் பார்த்தோம்னா, அவங்க இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னுமே அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதில் எதுக்காக நான் அந்த வீடியோவில் அதை பற்றி இப்போ பேச வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக அந்த ஸ்ரீமதி அம்மா சேனல் வாட்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ அவங்க இனிமேல் நம்பிக்கையாக நீதி கிடைக்கும். அந்த கொலை பண்ணியிருக்கானுங்கள்ல, ஸ்ரீமதியை கொலை பண்ண படுபாவி பசங்க அந்த ரவிக்குமார் இன்றைக்கி ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்கூலை இழுத்து அடைக்க சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன், சீல் வைக்க சொல்லி தமிழக அரசுக்கு. ஏன் திராவிட மாடல் அரசு அதை கண்டுக்கலை. அதனால் இப்போ திருப்பியும் வீடியோ போடுறேன். வீடியோவில் தலைப்பில் இம்மாற்றோடுன்னு வச்சுட்டு ஸ்ரீமதி மரணத்துக்கு என்ன ஆச்சு விசாரணைன்னு கேட்க போகிறேன். இதில் ஏன்னா பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிட்டாங்க. அப்போ இருந்தே நாம் தமிழர் கட்சி மட்டும் பேசுனாங்க, ஆனால் அவங்களையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. நான் பேசும்போது ஃபாரின்லேருந்து பேசுனதுனால எனக்கு தடை போட முடியல. நான் அப்போ அந்த சேனல் நாகராஜ சோழன் தமிழ் சேனலில் பேசினேன். நான் அப்போ வெளிநாட்டில் இருந்தேன். ஒரு 8 மாதம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் அந்த சம்பவம் நடந்ததுனால அங்கேருந்து வீடியோ போட்டேன். நம்மளெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லலை. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு இருக்காங்கன்னா, அவர் நீட் தேர்வில் நீட் தேர்வுக்கு இவங்க இறந்து போனாங்க, அனிதான்னு. அப்போ அவங்க மரணத்துக்கெல்லாம் தாவேகா தலைவர் குரல் கொடுக்குறாரு. ஸ்ரீமதி மரணத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அது ஒரு கொஸ்டினாக இருக்குது, கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே ஏன்னா இது அரசியல் தலையீடு இருக்குது. ஸ்ரீமதி பாப்பாவோட மரணத்தில் அரசியல் தலையீடு இருக்குது. அந்த ரவிக்குமார்ன்றது வேறு யாரும் இல்லை, ரிட்டையர்ட் ஆனார் இல்லையா, ஓய்வு பெற்ற அதிகாரி டிஜிபி சைலேந்திர பாபு. அவரும் அந்த ரவிக்குமார் ரொம்ப க்ளோஸ். அதனால தான் அந்த கேஸை இவங்க கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூல் ஓனர் ரவிக்குமார் முக்கியமான கட்சிகளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அதிமுகவில் நெருக்கமாக இருக்காருன்றாங்க. யாரோட? பத்துத்தொழில் பழனிசாமியோட தான். ஏன்னா இனிமேல் அப்படி தான் நம்ம பேசுவேன், அவருக்கு பேர் அப்படி தான் வச்சுருக்கேன். அதிமுக பொதுச்செயலாளர் பத்துத்தொழில் பழனிசாமியோட ரவிக்குமார் ரொம்ப க்ளோஸாக இருந்தாராம். அதனால் நடவடிக்கை எடுக்கலையாம். யார்? நம்ம தமிழ்நாடு சிஎம் ஐயா முக ஸ்டாலின் ஐயா அதனால நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருக்க காரணம் அதுதான். ஏன்னா யாருடையாவது ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பங்காளிங்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிஜேபியோடையும் நெருக்கமாக இருக்காராம் ரவிக்குமார், அந்த ஸ்கூல் ஓனர். டிஜிபி சைலேந்திர பாபுவோட அவர் நின்று எடுத்த ஃபோட்டோலாம் வந்துருந்துச்சு. நான் அதெல்லாம் பார்த்தேன். ஸ்கூல் ஓனர் பையன் நடுவில் டிஜிபி சைலேந்திர பாபு. நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாற்ற போகிறாங்க? அன்றைக்கி அந்த ஸ்கூலை கொளுத்துனாங்கன்னு சொல்லி இவங்களே கொளுத்திக்கிட்டு மக்கள் மேலே பழைய போட்டு 300 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க டிஜிபி சைலேந்திர பாபு. 2022 நடந்த சம்பவம். இதை யாரும் மறந்துட முடியாது. எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு அன்றைக்கி கெட்டு போச்சுன்னு தெரியும். இதுக்கு முழுக்க காரணமே டிஜிபி தான். இவங்களுக்கு வேண்டிய அளவு காப்பாற்றுறதுக்கு இவங்களே சட்ட ஒழுங்கை இது பண்ணிக்கிறாங்க, கொளுத்திக்கிறாங்க ஸ்கூலை. ஏன் எவிடன்ஸ்லாம் அழிக்கணும்ல, அழித்து அந்த ரவிக்குமார் அந்த திருட்டு பையனை காப்பாற்றணும்ல, குடாரப்பையில். நான் இதை நான் தைரியமாக பேசணும்னு செய்வேன். இதில் கமெண்ட்டில் நான் இதை பற்றி பேசினாலே ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிடுறாங்க. யார் கீழே கமெண்ட்டில் அதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னு. முழுசாக தெரிஞ்சு தான் பேசுகிறேன். ஸ்ரீமதி அம்மாட்டே ஃபோன் பேசிட்டேன். நான் பேசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசினேன். ஒரு 3 டைம் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். நான் ஒரு நடராத்திரி ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அந்த அம்மா ஃபோன் எடுத்து பேசினாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்ரீமதி அம்மா சேனல் பார்த்து முடிச்சுட்டு யூடியூப்பில் அவங்க நம்பர் இருந்துச்சு, எடுத்து பேசினேன். அந்த அம்மா 11 மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி எனக்கு மரியாதை கொடுத்து பேசினாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இல்லாமல் நடந்திருக்கு, நானும் கூட என் சேனலில் பேசியிருக்கேன். நான் அப்போ உங்களுக்கு அனுப்புவான்னு கேட்டேன். வீடியோலாம் அனுப்புனாங்க. அவங்களுக்கும் அனுப்பி விட்டேன், பார்த்தாங்க கூட. அப்புறம் மறுநாளும் பேசினேன் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பேசினேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதான் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, நாங்கள் வர்றோம், ஸ்ரீமதியோடைய நினைவிடத்துக்கு வருவோம், ஒரு 20 நாள் கழிச்சு வரோம், அடுத்த மாதம் வரலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம், போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். போய் ஸ்ரீமதி பாப்பாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்ரீமதி பாப்பாவோட நினைவிடத்தில் போய் இது பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறோம். ஒரு வீடியோ ஒன்று போட்டு வரலான்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த மரணத்துக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா அந்த குடார பசங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அந்த பள்ளி மாணவிக்கு இன்னும் நீதி கிடைக்காம இருக்குது. அந்த குடும்பத்துக்கு இன்னும் ஒரு நீதி கிடைக்கல. குற்றவாளிகளை
கைது செய்யாமல் திராவிட மாடல் அரசு பணத்தை வாங்கி கொண்டு டிஜிபி பணத்தை வாங்கிக்கிறாங்க. காவல்துறை வந்து பணத்தை வாங்கிட்டாங்க, டிஜிபி வலுவா வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு காப்பாத்திட்டாங்க. திராவிட மாடல் அரசும் கண்டுக்காம விட்டாங்க. ஏன்னா வந்து முக்கியமான ஏடிஎம்கே பிஜேபி கூட அவங்க ரவிக்குமார் வந்து தொடர்பில் இருக்காரு, ஆர்எஸ்எஸ் கூட தொடர்பில் இருக்காருன்னு தெரிஞ்சோடனே பயந்துக்கிட்டு பின்வாங்கிட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு நான் வந்து மேடை மேடைக்கு பேசுகிறார், நாங்கள் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டோம். முதலமைச்சர் ஐயா வந்து தைரியமாக பேசுகிறாரு. இது நான் என்ன சொல்கிறேன், அவங்களும் மனுஷங்க தான், நானும் மனுஷன் தான். நான் வீடியோ போடுறேன், நானும் மனுஷன் தான். வீடியோ பார்க்குற நீங்கள் மனுஷன் தான். அந்த ரவிக்குமார் மனுஷன் தான். அவன் தப்பு பண்ணானா, அவன் பையன் தப்பு பண்ணியிருக்கான், அந்த கொலைக்கு அவனுக்கும் அவன் பையனுக்கும் தொடர்பு இருக்குன்னா அவன் 2 பேர்த்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும், தூக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? இல்லை என்கவுண்டர் போகணும்ல? நீ சாதாரண மனுஷன் தான் என்கவுண்டர் போட்டு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுற காவல்துறை ஒரு ரவிக்குமார் மாதிரி ஒரு பெரிய விஐபியிலேயே பாதுகாக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். திரும்பி இந்த கொஸ்டின் நான் வைக்கிறேன், இந்த வீடியோ வைரல் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி தாவேகா தலைவர் விஜய் இருக்காருன்னா, அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு ஹிந்துஸ்தான் காலேஜில் மாடி வந்து குதிச்சு இறந்தாங்க, 4ஆம் மாடி வந்து. அதுக்கு போய் இப்போ பார்வையிட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நடிகர் விஜய். அது நான் காலையில் அந்த நியூஸை கேள்விப்பட்டேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதிகாரப்பூர்வமாக தெரில. இப்போ கூட பார்த்தேன், தெரில. ஆனால் காலையில் விஜய் செல்வாராங்க அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. தாவேகா தலைவர் விஜய். ஸோ இப்போ தாவேகா தலைவர் விஜய் வந்து நீட் தேர்வு அனிதா இருந்தாங்க இல்லையா, அதை தோல்வி அடைஞ்ச அனிதா இறந்து போனாங்க சொல்லி, நீட் தேர்வு தோல்வி அடைஞ்ச அனிதா இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதுக்கு அனிதாவுக்குலாம் வந்து குரல் கொடுக்குறாரு தாவேகா தலைவர் விஜய். ஆனால் ஸ்ரீமதின்ற ஒரு ஏழை பாப்பாவுக்கு குரல் கொடுக்காம இவங்கெல்லாம் அரசியல் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லணும். குரல் கொடுக்குறாந்தா அனிதா இறந்துருக்காங்க, அவங்களுக்கு குரல் கொடுக்குறீங்க தற்கொலை பண்ணி. ஆனால் இவங்க வந்து ஸ்ரீமதி வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இதில் வந்து நீங்கள் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? தலைப்பில் நான் அதையும் சேர்த்துக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் ஏன் கண்டுக்காமல் இருக்காரு? போய் ஸ்ரீமதி நடவடிக்கை போகலாம்ல விஜய். அவர் போய் கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. ஏன்னா எடப்பாடிக்கு பத்துத்தொழில் பழனிசாமிக்கு மனு கொடுத்தாச்சு, ஸ்ரீமதி அம்மா கண்டுக்கலை. யாருக்கும் மனு கொடுத்துட்டாங்க, யாரும் கண்டுக்கலை. முக ஸ்டாலின் ஐயாவுக்கும் மனு கொடுத்துருக்காங்க சிஎம் ஷெல்ல, அவரும் கண்டுக்கலை. அப்புறம் மோடிக்கு மனு கொடுக்க போகும்போது அவங்கள பிடிச்சிட்டாங்க, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போலீஸ். அம்மா அங்கெல்லாம் போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இப்படி வந்து சட்டம் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். இந்த நாட்டில் பிறந்த பணக்காரங்களுக்கு மட்டுமே சட்டம் அப்படின்னா அது என்ன அரசியலமைப்பு சட்டம்? அதை பாதுகாக்கிறதுக்கு தான் நான் வாரேன்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் சொல்கிறாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ போய்ப்பா. இன்னொன்று தமிழக அரசுக்கும் தான். தாவேகா தலைவர் விஜய் வந்து சட்டம் வந்து அனைவருக்கும் சமம், அதை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி தன் கட்சி தொடக்க விழாவில் பேசுனாங்க. அப்போ எல்லாருக்கும் குரல் கொடுங்குறேன். ஸ்ரீமதி விஷயம் வந்து இப்போ தான் நடந்திருக்கு. இந்த ஆட்சி தான் நடந்துச்சு. இந்த ஆட்சி ஒன்றும் முடியலை. இப்போ நினச்சாலும் அந்த ஃபைல் எடுத்து அந்த குற்றவாளிகளை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அவங்கள என்கவுண்டர் போடலாம், இல்லை தூக்கில் போடலாம். துபாய் மாதிரி நாட்டில் இப்படி செய்ய முடியுமா? சவுதி அரேபியா மாதிரி நாட்டில் இப்படி செய்ய முடியுமா? கழுத்தை வெட்டிடுவானுங்க. ஸ்ரீமேந்திர பாப்பா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு நீதி தர இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் யாருக்கு தைரியம் இருக்குது? எந்த கட்சிக்கு தைரியம் இருக்குது குரல் கொடுக்குறதுக்கு? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே தைரியம் இல்லை. அப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு மத்திய அரசின் அடிமைகள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து தைரியம் இல்லாத ஒரு கோழைகள். டிஎம்கே உட்பட எல்லாருமே ஸ்ரீமதி மரணத்தில் அமைதி காப்பது ஏன்? கோழைகள் நீங்கள். அனைத்து கட்சியுமே வந்து மத்திய அரசை பார்த்து பயந்துக்கிறீங்க. நீங்கள் வந்து அது ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், பத்துத்தொழில் பழனிசாமியாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து பயந்துக்கிறீங்க. நீங்கள் வந்து மத்திய அரசை கண்டு. மத்திய அரசின் தலையீடு இருந்தால் அந்த கொலை விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. ஸ்ரீமதி விஷயத்தில் வந்து பாப்பா விஷயத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. பெரிய சதி நடந்திருக்கு. இதில் வந்து டிஜிபி சைலேந்திர பாபு வந்து ஸ்கூல் ஓனரோட ரொம்ப இதாக இருக்காருன்றாங்க. ஏன் அவர் வந்திருக்காரு டிஜிபி அந்த விஷயத்துக்கு? கள்ளக்குறிச்சி ஸ்கூல் எரியருக்கு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கலவரம் நடந்து முடிஞ்சோடனே டிஜிபி வராரு டேரெக்டாக. ஏன்னா பண்ண சொன்னதே அவராக தான் இருக்கணும். ஏன்னா ரவிக்குமார் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்திருக்காருல, அவர் இன்னைக்கு ஓய்வு பெற்றாரு, அதனால் அவரை பற்றி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓய்வில் அவர் இருக்கார், இப்போ அவர் பதவியில் கிடையாது. இப்படி பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களாம் நீங்கள் நாட்டில் வந்து லஞ்சத்தையும் ஊழலையும் பண்ணிக்கிட்டு நீங்கள் லஞ்சத்தை வாங்கிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க விட்டீங்கன்னா எப்படிங்க நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் போய் தேர்தலில் ஓட்டு போடுறது? நீ கூட காலையில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் நோட்டாக்கு ஓட்டு போடலாமா. ஏன்னா போன தேர்தலுக்கு நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ இந்த வருகின்ற 2026 தேர்தலில் நாங்களே கூட களத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்கிறேன், நோட்டாக்கு ஓட்டு போட்டு எல்லாரும் ஒன்று இது பண்ணிக்கிங்க. எல்லாருமே நோட்டாக்கு ஓட்டு போடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இல்லைன்னு எல்லாரும் நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்க. தாவேகா தலைவர் விஜய் வந்து குரல் கொடுப்பாரா ஸ்ரீமதிக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்குவோம், சரிங்களா? அவரும் குரல் கொடுக்கணும். நீட் தேர்வு அனிதா மரணத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமதி மரணத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஸ்ரீமதி மரணத்தை ஏன் எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு கேட்குறேன். திருப்பியும் நாங்கள் ஸ்ரீமதி அம்மாட்ட பேசியிருக்கோம், நாங்கள் ஸ்ரீமதி பாப்பாவோட நினைவிடத்துக்கு போகிறோம். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இப்படி ஒவ்வொன்றிலையும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க லஞ்சத்தை வாங்கிட்டு குற்றவாளிகள் ரவிக்குமார் மாதிரி, ஸ்கூல் ஓனர் ரவிக்குமார் மாதிரி பெரிய குற்றவாளிகளை தப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிச்சு தான் அந்த வீடியோ.
அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.